இன்னைக்கு நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, define and classify enzymes with suitable diagram. ஃபர்ஸ்ட் என்சைம் அப்படின்னா என்ன? என்சைம் அப்படின்றது ஒரு பயோ கேட்டலிஸ்ட். அது ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ரெகுலேட் பண்ண போகுது வித்தவுட் சேஞ்சிங். ஓகேவா? வித்தவுட் சேஞ்சிங். அடுத்து கிளாசிஃபிகேஷன் அண்ட் என்சைம் கமிஷன் நம்பர். இப்போ என்சைம் கமிஷன் நம்பர் அப்படின்னா மொத்தம் 4 டிஜிட் நம்பர் இருக்கும். ஓகேவா? அதை கொடுக்கறது யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜி அப்படின்ற அந்த அசோசியேஷன் தான் இந்த என்சைம் கமிஷன் நம்பரை கொடுக்குது. இந்த என்சைம் கமிஷன் நம்பர் மொத்தம் 4 டிஜிட்னு சொன்னால, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2.6.1.1 இது வந்து SGOT சீரம் குளுட்டமேட் ஆக்சலோஅசிட்டேட் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற என்சைமுக்கு ஆனால் என்சைம் கமிஷன் நம்பர் 2.6.1.1. இதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த நம்பர் வந்து கிளாஸ்னு சொல்லுவாங்க, செகண்ட் டிஜிட்டை சப் கிளாஸ்னு சொல்லுவாங்க, தேர்ட் டிஜிட்டை சப் கிளாஸ்னு சொல்லுவாங்க, ஃபோர்த் டிஜிட்டை இண்டிவிஜுவல் என்சைம் நம்பர்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம். என்சைமை நம்ம 7 டைப்ஸாக பிரிக்கிறோம். அதுக்கான நிமோனிக் வந்து ஆர்த்தலில் டி, OTHLIL-T, ஆர்த்தலில் டி. ஃபர்ஸ்ட் O வந்து ஆக்சிடோ ரெடக்டேஸ், செகண்ட் T டிரான்ஸ்ஃபரேஸ், H ஹைட்ரோலேஸ், L லையேஸ், I ஐசோமெரேஸ், L லைகேஸ், T டிரான்ஸ்லோகேஸ். இந்த டிரான்ஸ்லோகேஸ் அப்படின்ற என்சைம் 2018 தான் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனான ஆக்சிலோ ரெடக்டேஸ் பார்ப்போம். ஆக்சிலோ ரெடக்டேஸ் அப்படின்ற இந்த என்சைம் போத் ஆக்சிடேஷனும் பண்ணும் ரிடக்ஷனும் பண்ண போகுது. இந்த ஆக்சிடோ ரெடக்டேஸ் ஹைட்ரஜன் அயானையும் எலக்ட்ரான்ஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிளாஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னா டீஹைட்ரஜனேஸ், ஆக்சிடேஸ், பெராக்சிடேஸ், இது எல்லாமும் ஆக்சிடோ ரெடக்டேஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்குள்ளே வரப்போகுது. ஒரு எக்ஸாம்பிள் ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் லாக்டேட் டீஹைட்ரஜனேஸ். ஓகேவா? அடுத்து செகண்ட் கிளாசிஃபிகேஷன் டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த டிரான்ஸ்ஃபரேஸ் ஹைட்ரஜன் அயானை தவிர மற்ற எல்லா குரூப்பையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எக்ஸாம்பிள் SGOT, SGPT. இது வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா டிரான்சமினேஷன் ரியாக்ஷனில் அமினோ குரூப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப யூஸ் ஆகுது. இப்போது ஆஸ்பர்டேட்டில் ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட் போடும்போது அப்படி போட்டு SGOT இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் PLP பைரிடாக்சால் பாஸ்பேட் போட்டால் எனக்கு இது ரெண்டும் சேர்ந்து குளுட்டமேட்டும் ஆக்சிலோ அசிட்டேட்டும் கிடைக்குது. அதுவே அலனைனையும் ஆல்ஃபா கீட்டா குளூட்டரேட்டையும் போடும்போது எனக்கு பைருவேட்டும் குளுட்டமேட்டும் கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் வரப்போ இந்த ஹெக்ஸோகைனேஸ் அப்படின்ற இந்த டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் இந்த ATPலேருந்து ஒரு பாஸ்பேட் எடுத்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் கொடுத்துட்டு இந்த ATPயை ADPயாக மாற்றுது. Third classification, hydrolase. This enzyme catalyzes the hydrolysis of various bond. வாட்டரை ஆட் பண்ணி வேரியஸ் பாண்டை ஹைட்ரோலைசிஸ் பண்ண போகுது. மோஸ்ட்லி இந்த ஹைட்ரோலைஸ் என்சைம் நம்மளோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சப்கிளாஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாண்டை க்ளீவ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி இதோட சப்கிளாஸை பிரிக்கிறாங்க. ஹைட்ரோலைஸ்க்கான எக்ஸாம்பிள் அலனின் டிரான்ஸ்ஃபரேஸ். அடுத்த கிளாசிஃபிகேஷன் லையேஸ். இந்த என்சைம் கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பன் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட், கார்பன் நைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் அண்ட் சம் அதர் பாண்ட்ஸ் இது எல்லாத்தையும் க்ளீவ் பண்ண போகுது. இதோட சப் கிளாசிஃபிகேஷன் எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாண்டை க்ளீவ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி சப் கிளாஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. லையேஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் நார்மலாக ஆல்டோலேஸ்னு சொல்லிக்கலாம். இந்த லையேஸ் வந்து பாண்ட் க்ளீவ் பண்ண போகுது, பட் வித்தவுட் வாட்டர் மாலிக்யூல். வாட்டரை ஆட் பண்ணாமையே பாண்டை க்ளீவ் பண்ண போகுது. வாட்டரை ஆட் பண்ணி க்ளீவ் பண்ணால் அது ஹைட்ரோலேஸ், வாட்டரை ஆட் பண்ணாமல் க்ளீவ் பண்ணால் அது லையேஸ்.
அடுத்த கிளாசிஃபிகேஷன் ஐசோமரேஸ். இந்த ஐசோமரேஸ் அப்படின்றது வந்து இன்ட்ராமாலிகுலர் ஆட்டம்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கன்வர்ஷன் ஆஃப் ஐசோமர்ஸ், இது வந்து எதெல்லாம் வரும்னா ரெசிமேஸ், எபிமரேஸ், சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமரேஸ், மியூட்டேஸ், இது எல்லாமே நமக்கு ஐசோமரேஸ் அப்படின்ற இந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே வரும். எக்ஸாம்பிள் ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமரேஸ் அப்படின்ற இந்த என்சைம் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டை கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட்டாக மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன் கிளைகோலைசிஸ். அதே மாதிரி குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டை ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்டாக மாற்றும் போதும் நமக்கு இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமரேஸ்ன்ற என்சைம் யூஸ் ஆகுது. இதுவும் சேம் கிளைகோலைசிஸில். அண்ட் 6th கிளாசிஃபிகேஷன் லைகேஸ். லைகேஸ் அப்படின்னா ஜாயினிங் என்சைம். இது வந்து 2 மாலிகுலை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி. ஒரு எக்ஸாம்பிள் டிஎன்ஏ லைகேஸ்னு எடுத்துக்கிறோம். 2 டிஎன்ஏ மாலிகுல்ஸை ஜாயின் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறோம். 2 நியூக்ளியோடைட் 5' to 3' to 5' பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் மூலிமா அட்டாச் ஆகுறது டிஎன்ஏ லைகேஸோட ஹெல்ப்ஃபுல்லாக தான். அடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அசிடைல் கோஏவை CO2 கூட போட்டு அதுக்கு ஏடிபி எனர்ஜி கொடுத்து பயோட்டின் அசிடைல் கோஏ கார்பாக்சிலேஸ் அப்படின்ற என்சைம் போட்டால் எனக்கு மெலானைல் கோஏ கிடைக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிளாசிஃபிகேஷன் டிரான்ஸ்லோகேஸ். இது 2018 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இன்ட்ராமாலிகுலார், இன்டர்மாலிகுலார், பாண்ட் பிரேக்கிங் அந்த மாதிரி பார்த்தோம். ஆனால் நம்மளோட டிரான்ஸ்லோகேஸ் வந்து மெம்ப்ரேனை கிராஸ் பண்ணி அயான்ஸ் எடுத்துகிட்டு போகுது. இதோட சப்கிளாஸ் வந்து எந்த காம்போனண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்றதை வச்சு பிரிச்சிருப்பாங்க. சப் கிளாஸ் வந்து எப்படி எனர்ஜி யூஸ் பண்ணுதுன்றதை வச்சு பிரிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஏடிபிஎஸ், sodium potassium exchanging in ATPase. Thank you.